எது நல்லது? நாளைக்கு பிறக்க போற பிள்ளைகளை பட்டினி போடுறதுக்கு அடிக்கல் நாட்டுறது நல்லதா? எது நல்லது? விளையிற நிலத்தை எல்லாம் தொழிற்சாலையும் கட்டடமா கட்டி விட்டீங்கன்னா நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? கட்டடத்தை இடிச்சு கல்லெடுத்து சாப்பிடுவீங்களா? நம்ம ஒரு ஊர்ல தொழிற்சாலை வர்றதுனால இந்தியா முழுவதும் பட்னியா கிடக்க போதா என்ன? உன்னை மாதிரி ஒவ்வொருத்தரும் நினைச்சா பட்னியா தான் கிடக்கும். விவசாயம் இல்லைன்னா நாடு என்ன ஆகும் தெரியுமா உனக்கு? என்னையா பெருசா பாடம் நடத்திட்டு இருக்க? நானும் விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் தான். எங்க தாத்தன் பூட்டன் முப்பாட்டன் எல்லாருமே விவசாயிங்க தான். என்னைய விவசாயத்துல பெரிய லாபத்தை பார்த்த? ஒரு மூட்டை நெல்லுக்கு நம்ம விலை நிர்ணயிக்க முடியுதா? இல்ல கரும்பு நம்ம நினைக்கும் போதுதான் வெட்ட முடியுதா? இல்ல அரசாங்கம் தான் விவசாயத்துக்கு தண்ணி கொடுக்குதா? லாபம் இல்லாத தொழில பண்ணுன்னு நீ சொல்லக்கூடாது. ஏய், விவசாயம் ஒரு தொழில் இல்ல, என் வாழ்வியல், என் பண்பாடு. தண்ணி வரல நீ சொல்லாத. வாங்கி கொடுக்க வேண்டியது உன் வேலை. அதுக்கு தான் உன்னை ஓட்டு போட்டு எம்எல்ஏ வாக்கியிருக்கு. வருமான வரி சோதனை வந்தா கப்பல்ல பணத்தை கட்டி மிதக்க விட தெரியுது. அந்நிய நாட்டு வங்கியில பணத்தை கொண்டு பதுக்க தெரியுது. அடுத்தவன் சொத்தை அபகரிக்க தெரியுது. தண்ணி வாங்கி தர தெரியாதா? எவன் சொன்னா? எவையா சொன்னா விவசாயத்துல லாபம் இல்லைன்னு? ஜப்பான்காரன் கப்பல்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். சீனக்காரன் இருக்கிற கட்டடத்துல அடிச்சு விளைநிலமா மாத்திக்கிட்டு இருக்கான். அமெரிக்காக்காரன் அவன் விலை வைக்கிற பொருளை நம்ம ஊர்ல வந்து வித்துக்கிட்டு இருக்கான். விவசாயத்தை கைவிட்டுட்டு பசி வந்தா பணத்தை சாப்பிட்டு படுப்பியா? இங்க பாருங்க, இன்னொரு முறை உலக போர்னு வந்தா அது நீருக்கும் சோறுக்குமா தான் இருக்கும். எந்த நாட்டுல சோறு கிடைக்குதோ அந்த நாட்டுக்கு சோறு இல்லாத நாட்டுக்காரன் கையேந்தி போவான். அவன் இருந்தா போடுவான், இல்லைன்னா பட்னி கிடந்து சாக வேண்டியதுதான். இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த உலகம் எதிர்கொள்ள போற மிகப்பெரிய பிரச்சனையே உணவு பிரச்சனை தான்.